பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் காத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுடைய ஆவிக்குரியதான சரீரத்தின் கண்கள் திறக்கப்படும்படியாய், நாங்கள் புஷ்டியுள்ளவர்களாய் எங்களுடைய ஆவிக்குரிய சரீரம் வளர்க்கப்படும்படியாய், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியான உணவாக உடைய வார்த்தைகள் காணப்பட நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமாம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இங்கு வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்திலே எங்களோடு கூட இணைந்து நேரலையிலே கண்டு கொண்டிருக்கிறதான உங்கள் யாவருக்கும் எனது வாழ்த்துதலை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை நேரலிலே கண்டு கொண்டிருக்கிறவர்கள் நேரடியாய் வந்து கேட்க வேண்டும் என்பதான விருப்பத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் நேரிலே வந்து எங்களோடு கூட இணைந்து தேவனை துதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் உங்களை வருக வருக என்று அழைக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளால் நான் கடந்து செல்வோம். இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு நம்மை திருப்தியாக்கும் உணவு. நம்மை திருப்தியாக்கும் உணவு. வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாம்
எத்தனையோ காரியங்களுக்காக வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகளுக்காக வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் அடைவதற்காக அவைகளை பிரயாசப்படுத்துவதன் நிமித்தமாக வருத்தம் அடைகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இவையெல்லாம் பூமிக்குரியதான வருத்தமாய் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வாக்கியம், இந்த வசனம் இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கலாம். அவை எந்த இளைப்பாறுதலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆழமாக இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நாம் படுகிறதான வருத்தங்கள் எவ்விதமாய் காணப்படுகிறது? இந்த உலகத்தை குறித்ததான வருத்தமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் தேவைகளை குறித்து படுகிறதான வருத்தமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், ஒருவேளை சரீரத்தின் நிமித்தமாய் இந்த வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், உலகபூர்வமான கண்கள் நிமித்தமாய் இந்த வசனத்தை நாம் பார்ப்போமானால், வாசிக்கிறவர்களாய் இருப்போமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் வருத்தம் அடையக்கூடியவர்களாய் இருக்கிறபடியினாலே, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நமக்கு சமாதானத்தை அருளச் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை. உலகபூர்வமாய் நாம் இதை தியானிப்போமானால், உலகபூர்வமான காரியங்களுக்கோ உலகபூர்வமான தேவைகளுக்கோ சந்திக்கப்படுகிறதான தருவாயிலே, பூர்த்தி செய்கிறதான தருவாயிலே, தேவனுடைய சமாதானம் உலகத்தின் காரியங்களுக்காக பூர்த்தி செய்வதின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கப்பட்டதாய் காணப்படலாம். ஆனால் இவைகளை ஆழ்ந்து நாம் தியானிப்போமானால், எப்பொழுதும் இயேசுவானவர் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார் என்றால், அவைகள் உலகபூர்வமான ஒரு கருத்தும் காணப்படும். ஆவிக்குரியதான ரீதியிலே உள்ளார்ந்த மனுஷனுடைய வளர்ச்சிக்காகவும் அது காணப்படும். உள்ளார்ந்த மனுஷனுடைய வளர்ச்சி, ஆவிக்குரியதான மனிதனுடைய வளர்ச்சி என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உலகபூர்வமான நம்ம காரியங்களிலே நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். சற்று உங்கள் இருதயங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்றைக்காவது நாம் ஆவிக்குரியதான ரீதியிலே நாம் வருத்தம் அடைந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்காய் நாம் வருத்தப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. நாம் வருத்தப்படுவதெல்லாம் எதற்காக? இந்த உலக வாழ்க்கையின் தேவைகளுக்காக மாத்திரம்தான் நாம் வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இயேசுவானவர் இங்கு சொல்லப்படுகிறதான அர்த்தம் என்னவாய் காணப்படுகிறது? இந்த உலக வாழ்க்கையையும் கடந்து நித்திய வாழ்வுக்குரியதான வருத்தத்தை நாம் படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்பதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கு எவைகளை குறித்து ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது?
மறுமைக்குரியதான நித்திய வாழ்வை குறித்து, அந்த நித்திய வாழ்க்கையை, அந்த நித்திய வாழ்வுக்கு நாம் எப்படி தகுதியாக்கப்பட்டவர்கள், அந்த நித்திய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா? என்றைக்காவது நாம் பாரப்பட்டது உண்டா? யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் நம்முடைய பாரங்கள் எல்லாம் என்னவாய் காணப்படுகிறது? இதுவரைக்கும் நம்முடைய பாரங்கள் எல்லாம் உலகத்தின் தேவைகளை குறித்தே நாம் பாரப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி? நாளைக்கு எனக்கு இந்த தேவை இருக்கிறது, அந்த தேவையை நான் பூர்த்தி செய்வதற்கு நான் என்ன செய்ய போகிறேன், யாரிடத்தில் சென்று அவைகளை கேட்டு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், எங்கே போய் அக்காரியங்களுக்காய் யாரை நான் பார்க்க போகிறேன் என்பதை குறித்தே நாம் என்ன பண்ணி கொண்டிருப்போம்? அனுதினமும் யோசித்துக் கொண்டே இருப்போம். இப்ப கூட தேர்வு நடக்கிறதான ஒரு சம்பவம், ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. பிள்ளைகள் எப்படி சிந்திப்பார்கள்? இந்த கேள்விக்கு நான் என்ன தேர்வு, நான் தேர்விலே எப்படி நான் பதில் எழுத வேண்டும், எந்தெந்த கேள்வி வருமோ, எப்படிப்பட்டதான கேள்விகளை கேட்பார்களோ அவைகளுக்கு நான் ஞானமாய் படித்து எப்படி நான் அந்த கேள்விகளுக்கு பதிலை நான் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை குறித்ததான ஒரு பயம் நம்மிடத்துல என்ன பண்ணும்? பிள்ளைகளிடத்துல காணப்படும். அப்படிதானே? அப்படிதானே? பேசுங்க. அப்படித்தானே காணப்படும். அப்படி இருக்கும் பட்சத்திலே எவைகளுக்காய் நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம், எவைகளை குறித்து நாம் வருத்தம் அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம், உலக தேவைகளை குறித்து, உலக காரியங்களுக்காய் நாம் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஐயோ, நாளை தினத்துல நம்ம வேலைக்கு போகணும்னா இந்த வேலை எல்லாம் முடிச்சிருக்கணுமே, என்னுடைய உயர் அதிகாரி என்னை கணக்கு கேட்பாரானால் நான் இன்னும் முடிக்காதவனாய் காணப்படுகிறேனே, அவரிடத்திலே செல்லுகிறதான முதல் நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலேயே நான் அவருக்கு முன்பதாய் வருத்தம் அடைந்ததான நிலையிலே நிற்கிறதா என்றதான பயம் நம்மிடத்திலே காணப்படும். என்றைக்காவது ஒரு நாள் இவை எல்லாவற்றையும் கடந்து நான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்படுவதற்கு எப்படியெல்லாம் நான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையினுடைய தேடல்கள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்ததான பயம் நமக்கு என்றைக்காவது இருந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். என்றைக்குமே நாம் மறுமைக்குரியதான, ஆவிக்குரியதான பயப்படுகிறவர்களாய் நாம் இருந்ததே கிடையாது. என்றைக்குமே நாம் அதை குறித்து யோசித்ததே கிடையாது. நம்முடைய யோசனைகள் எல்லாம் என்ன? இம்மைக்குரிய காரியங்களை குறித்தே நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இயேசுவானவர் இங்கு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வருத்தம் எதற்காய் காணப்படுகிறது? உங்களுடைய பாரம் எதை குறித்ததாய் காணப்படுகிறது? உங்களுடைய வருத்தம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததாய் இருக்குமானால், உங்களுடைய வருத்தம், உங்களுடைய பாரம் பரலோக ராஜ்யத்தை திட்டங்களை குறித்ததாய் காணப்படுமேயானால், அவைகளிலிருந்து ஒரு கணத்தை கொடுக்க, அந்த பயத்தை போக்கி பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டங்களை நாம் செயலாக்கப்படுவதற்கு, நம்மை குறித்ததான பரலோக ராஜ்யத்தின் திட்டங்களை பிரபஞ்சத்திலே நாம் செய்து முடிப்பதற்கு ஏதுவான சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அவைகளைத்தான் இங்கே என்ன பண்ணுகிறார்? அவர் சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். என்னன்னு சுட்டி காட்டுகிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு
இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இது எப்படிப்பட்டதான இளைப்பாறுதலாய் காணப்படுகிறது? இந்த பூமியில் நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான இளைப்பாறுதல் அல்ல, இவர் கொடுக்கிறதான இளைப்பாறுதல் நித்திய ராஜ்யத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான இளைப்பாறுதலாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பயத்தை அவர் எவ்விதமாக நீக்குகிறார்? எதை குறித்ததான பயத்தை? ஆவிக்குரியதான நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறதான தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியான பயத்தை அவர் எவ்விதமாய் நமக்கு எடுத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். அந்த பயத்தை நீக்கி எவ்விதமாய் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 37 முடிய. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 37 முடிய. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று, விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த வசனத்திலே மத்தேயுவிலே நாம் பார்த்தோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று அவர் சொன்னார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறதான காரியம் எதுவாயிருக்கிறது? ஜீவ அப்பம் நானே, நான் தான் ஜீவ அப்பமாய் உங்களுக்கு பிற்கப்படும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். யார் நிமித்தமாக? தேவன் நிமித்தமாக நீங்கள் புசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இங்க கவனிக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அடுத்த வாக்கியத்திலே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் ஜீவ அப்பமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவன் நிமித்தமாக. என்றைக்காவது இந்த ஜீவ அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த ஜீவ அப்பத்தை நாம் என்றைக்காவது புசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருக்கிறோமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த ஜீவ அப்பத்தை நாம் புசித்திருக்கிறோமா என்றதான கேள்வியை உங்களுக்கு முன்புதான் நான் வைக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிற பதில் என்னவாய் காணப்படும்? நான் திருவிருந்திலே பங்கேற்கிறேன், திருவிருந்திலே கை கொள்ளுகிறேன், அப்பத்தை புசிக்கிறேன், அவருடைய சரீரத்தை நான் புசிக்கிறேன், அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறதாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அத்திருவிருந்திலே கை கோர்க்கும் பொழுது, அத்திருவிருந்திலே நீங்கள் பங்கேற்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை தான் நான் புசிக்கிறேன் என்கிறதான பயத்தோடு நீங்கள் புசிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா என்று
உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணமாய் தருணம் காணப்படுகிறது. ஒவ்வொரு முறை திருப்பந்தியிலே நாம் பங்கேற்கும் பொழுது இது கிறிஸ்துவனுடைய ரத்தமாய் இருக்கிறது, இந்த ரத்தத்தை நான் பானம் பண்ணும் பொழுது அவைகள் என் பாவத்தை போக்கி என்னுடைய ஆவிக்குரியதான சரீரத்தை பரிசுத்தமாக்கும் என்பதான பயத்துடனே அவைகளை நாம் பருகுகிறோமா என்பதை குறித்து நீங்கள் நிதானித்து அறிகிறதான தருணமாய் இத்தருணம் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? ஜீவ அப்பம் நானே. அவர் ஜீவ அப்பமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்தையே அவர் பிட்டு, நீங்கள் இதை புசியுங்கள், உங்களுடைய ஆவிக்குரியதான சரீரம் மேம்படும்படியாய். எதற்கு மேம்படும்படியாய்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதியாக்கப்படும்படியாய், மேம்படுத்திக் கொள்ளும்படியாய் இந்த அப்பமாகிய என்னை நீங்கள் புசித்து நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் அது ஏதுவானதாய் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், என்றைக்காவது நான் நித்திய ராஜ்யத்துக்கு போவதற்காக, நித்திய ராஜ்யத்துக்கு பரமேறுவதற்காக இந்த அப்பத்துக்கு நான் புசிக்கிறேன் என்கிறதான எண்ணத்தோடே பயத்தோடே நாம் புசிக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய யோசனைகள் எல்லாம் எதுவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நம்முடைய பயங்கள் எல்லாம் எதுவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? ஐயோ, நான் பாவத்தின் நிமித்தமாய் இத்திருப்பந்தியிலே பங்கேற்றேனானால் தேவனாகிய கர்த்தர் என்னை ஒருவேளை அடித்து விடுவாரோ, அது நிமித்தமாய் நான் இப்பூமியிலே எனது வாழ்க்கையை வாழ முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்பதை குறித்ததான பயத்தோட மாத்திரம்தான் நாம் திருப்பந்தியிலே கை கோர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படித்தானே? உண்மையாகவே அப்படித்தான் நாம் கை கோர்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே சொல்ல வேண்டுமானால் திருப்பந்தியிலே கை கோர்க்கிறதான ஜனங்கள், திருப்பந்தியிலே கை கோர்க்கிறதான மனிதர்கள் யாவருமே நான் ஜீவனுள்ள அப்பத்தை புசிக்கிறேன் என்கிறதான எண்ணத்தோட நாம் திருப்பந்தியிலே கை கோர்ப்பது கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எதை குறித்ததாய் காணப்படுகிறது? எதை குறித்ததான பயமாய் காணப்படுகிறது? நான் திருப்பந்தியிலே கை கொள்ளும் பொழுது, இந்த திருப்பருந்தியை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த அப்பத்தை நான் புசிக்கும் பொழுது, நான் செய்ததான பாவத்தின் நிமித்தமாய் அவர் ஒருபொழுதும் என்னை தண்டனைக்குள்ளாக்கிவிடக் கூடாது என்பதான எண்ணத்தோட பயத்தோட மாத்திரம்தான் நாம் திருப்பந்தியிலே பங்கேற்கிறவர்களாய் காணப்படுகிறோம், கை கோர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், நாம் எப்படிப்பட்டதான பயத்தோட காணப்பட வேண்டும் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டதான பயத்தோட இருப்போமானால் அவர் சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், தேவ பயத்தோட நாம் காணப்படுவோமே ஆனால் நமக்கு சமாதானம் கிடைக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நாம் நினைக்கிறதெல்லாம் எதை குறித்து? நாம் நினைக்கிற நினைப்புகள் எல்லாம் எதை குறித்ததாய் காணப்படுகிறது? இங்கே வாசிப்போம். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை கேட்கலாம், நாங்கள் விசுவாசித்தபடியினால் தானே இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசித்தபடியினால் தானே அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசித்தபடியினால் தானே
ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் அவரை விசுவாசித்தபடியினால் தானே திருப்பந்தியிலே கை கோர்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் அவர்களை விசுவாசித்தபடியினால் தானே இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு இங்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் எதை குறித்து இருக்கிறது? நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? திருப்பந்தியில் கை கோர்க்கும் பொழுது என் பாவத்தின் நிமித்தமாய், என் பாவத்தின் மீறுதல்கள் நிமித்தமாய் தேவன் என்னை அடித்து விடக் கூடாது என்பதான விசுவாசத்தின் மட்டும்தான் நாம் நிலைத்திருக்கிறோம். அதைதான் அவர் இங்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பயங்கள் எல்லாம் உலகப்பூர்வமான பயங்களாய் இருக்கிறது என்பதை தான் அவர் இங்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய பயங்கள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும்? என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் மாண்டு போய்விடக் கூடாது, என்னுடைய ஆவிக்குரிய சரீரம் மரித்து போய்விடக் கூடாது, என்னுடைய ஆவிக்குரியதான சரீரம் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பத்தை, சரீரத்தை நான் புசிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தினதான இரத்தத்தை நான் பானம் பண்ண வேண்டும் என்கிறதான பயத்துடனே நாம் இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான பயத்துடனே இருக்கிறதான விசுவாசம் தான் உண்மையான விசுவாசமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான பயத்துடனே இருக்கிறதான விசுவாசம் தான் உண்மையான விசுவாசமாய் காணப்படுகிறது. அவர் சமூகத்துக்கு முன்பதாய் நாம் வரும் பொழுது தேவ பயத்துடனும் நடுக்கத்துடனும் நாம் வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடைபெறுகிறதான நிகழ்ச்சிகள், நடைபெறுகிறதான சம்பவங்கள் எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? தேவ சமூகத்துக்கு முன்பதாய் வரும் பொழுது தேவ பயம் இல்லாதவர்களாய், தேவனிடத்திலே நடுக்கம் இல்லாதவர்களாய், பாவத்தை குறித்ததான ஒரு துணிச்சல் மிகுந்தவர்களாய் நாம் இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தேவ சமூகத்துக்கு முன்பதாய் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது எத்தனை ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம். அவர் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். இல்லை என்று சொல்லவில்லை. உன் தேவைகளை அவர் சந்திக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் தேவ பயத்தில் நிலைத்திருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய உலகபூர்வமான வாழ்க்கையிலேயும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரியதான வாழ்க்கையிலேயும் சமாதானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நிச்சயமாய் கர்த்தருடைய சரீரமாகிய இந்த அப்பத்தை நான் புசிப்பதின் நிமித்தமாய் நான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவனாய் இருப்பேன் என்பதை குறித்ததான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு அவ்விதமான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இல்லை. அப்படிப்பட்டதான விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுவது இல்லை. மாறாக நடைபெறுகிறதான சம்பவங்கள் எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? மாதத்தில் முதல் வாரத்திலே நான் எப்படியாவது திருச்சபைக்கு போய்விட வேண்டும், அங்கே கொடுக்கிறதான திருப்பந்தியில் நான் கையளிக்க வேண்டும், நான் பங்கு பெற வேண்டும் என்கிறதான ஆவலோட கூட தான் நாம் ஓடுகிறோம். சரீர ஆவலோட எப்படி நாம் ஓடுகிறோம்? எப்படி நாம் ஓடுகிறோம்? சரீர தேவைக்காக. கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா ஒரு பயம் கூட. எதை குறித்ததான பயம்? ஒருவேளை இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம எடுத்துக்கலனா, வாங்கிக்கலனா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, போராட்டம் வந்து விடுமோ, நம்மை தேவன் அடித்து விடுவாரோ என்கிறதான அவரை குறித்ததான தவறான பயத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் நாம். என் வாழ்க்கையின் கவலைக்குரியதாகி விடுமோ என்கிறதான தவறான பயம், அவரை குறித்ததான ஒரு மோசமான பயம் என்று கூட நான் சொல்லுவேன்.
நம்முடைய பயம் எதுவாய் காணப்படும்? எதுவாய் காணப்பட வேண்டும்? ஒருவேளை அவருடைய சரீரத்தை நான் புசியாமல், அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணாமல் இருப்பேனே ஆனால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு போய்விடுமோ என்கிறதான எண்ணம் நமக்கு காணப்பட வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு இல்லாதபடியினால் தான் இயேசுவானவர் இங்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னை கண்டிருந்தும், எப்படி கண்டிருந்தும்? அவருடைய சரீரமாகிய அப்பத்தை பார்த்திருந்தும், அவருடைய ஜீவனாகிய ரத்தத்தை நாம் பருகி இருந்தும் குடித்திருந்தும் நாம் என்ன பண்றதில்லை அவரை, நாம் என்ன பண்றதில்லை அவரை விசுவாசியாமல் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவரை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பத்தின் வடிவிலாக. அவருடைய ஜீவனை நாம் பருகி கொண்டிருக்கிறோம் ரசத்தின் வாயிலாக. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துதான் திருப்பந்தியிலே நாம் என்ன பண்ணுகிறோம்? கையளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்றைக்காவது இது கர்த்தருடைய அப்பம், இது கர்த்தருடைய ஜீவன் என்கிறதான விசுவாசத்தோட நாம் எடுத்திருக்கிறோமா என்று உங்கள் இருதயத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவனுக்கு ஐயோ. சிலர் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணிதன் நிமித்தமாய் மரித்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது கொரிந்தியரிலே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு திருப்பந்தியிலே கையெழுத்துக் கொண்டிருக்கிறதான நீங்கள், திருப்பந்தியை அனுசரித்துக் கொண்டிருக்கிறதான நீங்கள், அந்த திருப்பந்தி என்கிறதான அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக் கொண்டிருக்கிறதான நீங்கள் இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? அபாத்திரமாய் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். எப்படி அபாத்திரமாய்? விசுவாசியாமல், எதை குறித்ததான விசுவாசியாமல், நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதான வழியை இது காண்பிக்கிறது. இதை புசிக்கும் பொழுது எனக்கு நித்திய ராஜ்யம் கிடைக்கப்படும், இதை பானம் பண்ணும் பொழுது எனக்கு நித்திய ராஜ்யம் கிடைக்கப்படும் என்பதான விசுவாசம் நம்மிடத்திலே இல்லை. யோசித்து பாருங்கள். இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுது, இந்த ரசத்தை நாம் பருகும் பொழுது, இது என்னை நித்திய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போகும் என்கிறதான விசுவாசத்தோட நீங்கள் புசித்திருப்பீர்களானால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உலகத்தின் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் நீ பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறாயானால், பாவத்தில் நான் விழுந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயானால், பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயானால், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னமும் நீங்கள் அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய ஜீவனாகிய ரசத்தையும் நீங்கள் என்ன பண்ணவில்லை? விசுவாசத்தோடே எடுத்துக்கொள்ளவில்லை. தேவ பயம் உங்களிடத்திலே இல்லை. நீங்கள் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள் அல்லவா? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இன்றைக்கு எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பயம் இல்லாமல், அவரை விசுவாசியாமல். ஒருவேளை அவர்கள் விசுவாசித்து இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் புசிப்போமானால், இந்த அப்பத்தை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த ரசத்தை நான் பருகிக் கொண்டிருக்கிறேன், ஆகவே என் எண்ணங்களில் கூட பாவம் என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்துவிடக் கூடாது என்கிறதான ஒரு எச்சரிப்பு நமக்கு காணப்படும். பாவத்தை செய்தால் நான் பாதாளத்துக்கு தள்ளுண்டு போவேன் என்கிறதான தேவ பயம் நம்மிடத்திலே காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
நீங்கள் பயப்படுகிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, எதை குறித்து பயப்படுகிறவர்களுக்கு? ஐயோ, நான் பாவம் செய்துவிடக் கூடாது, நான் பாவத்திலே விழுந்து விடக்கூடாது என்கிறதான அந்த அப்பத்தை குறித்ததான பயம் நமக்கு இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்க கிருபையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு போதனைகள் எவ்விதமாய் போதிக்கப்பட்டு விட்டது, எவ்விதமாய் போதிக்கப்பட்டு விட்டது. உலக தேவைகளுக்காய் நீ ஒரு பொழுதும் பயப்பட வேண்டாம், உலகத்தின் நன்மைகளுக்காய் நீ ஒரு பொழுதும் பயப்பட வேண்டாம், அவை எல்லாவற்றிலும் அவர் உன்னை ஆசீர்வதித்து சமாதானத்தை உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று போதித்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் தேடுவதெல்லாம் இவைகளை மாத்திரமே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்தை தேட மறந்தவர்களாய் இன்றைக்கு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பத்தை புசிக்க, கர்த்தருடைய சரீரத்தின் அப்பத்தை புசிக்க மறந்தவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ரத்தமாகிய ஜீவனை பருக மறந்தவர்களாய் நாம் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்து பயம் இல்லை, தேவனை குறித்ததான விசுவாசம் நம்மிடத்திலே இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நாம் வாசித்து பார்ப்போம். பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவ்வளவுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ அவரிடத்திலே வருவாயானால் அவர் உன்னை என்ன பண்ண போறதில்லை, ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறவராய் காணப்படுகிறார். எதை குறித்து? தன் சரீரத்தை குறித்தும் தன் இரத்தத்தை குறித்தும் வாக்கு பண்ணியிருக்கிறவராய் காணப்படுகிறார். தன் சரீரத்தையும் தன் இரத்தத்தையும் யாரெல்லாம் பயத்தோடே நடுக்கத்தோடே எடுத்துக்கொள்ள அவர் அண்டையில் வருகிறார்களோ அவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மாறாக இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கிற காரியம் என்னவா இருக்கிறது? ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேன், இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிடும் ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிவிடும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, இந்த சரீரத்தை புசிப்பதினால் நம் ஆத்துமா பலனாக்கப்படும். எப்படி உலகபூர்வமான காணப்படுகிறதான இந்த சரீரத்துக்கு உலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதான முளைப்பிக்கப்படுகிறதான உணவு தேவைப்படுகிறதோ, ஜீவனை நிலைநிறுத்தப்படுவதற்கு நம்முடைய ஆவிக்குரியதான சரீரம் வளர்ப்பிக்கப்படுவதற்கும் அது ஜீவனுள்ளதாய் காணப்படுவதற்கும் இயேசுவினுடைய சரீரமாகிய அப்பம் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. எப்படி தாகத்தை தீர்ப்பதற்கு, இந்த சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறதோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரியதான சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமாகிய அந்த ஜீவனுள்ள ரத்தம் தேவைப்படுகிறதாய் காணப்படுகிறது. என்றைக்காவது இது என்னுடைய ஆவிக்குரியதான சரீரத்தின் தாகத்தை தீர்க்கக்கூடியதான திரு ரத்தம் என்பதை குறித்ததான விசுவாசத்தோட நாம் அதை பருகிருக்கிறோமா? என்றைக்காவது இது என்னுடைய ஆவிக்குரியதான சரீரத்துக்கு ஜீவன் அளிக்கக்கூடியதான எனக்கு கொடுக்கப்படுகிறதான உணவு என்பதை உணர்ந்து விசுவாசித்து நாம் அதிலே கையளித்து இருக்கிறோமா என்பதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள்.
அதை குறித்ததான பயம் இல்லை. நம்முடைய பயம்லாம் எது? நான் அதை எடுத்துக்கலனா, நான் அதை வாங்கிக்கலனா, ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்பது யாரு? என்னுடைய போதகரோ, என்னுடைய உபதேசியாரோ, என்னுடைய ஊழியக்காரோ என்ன பண்ணிடுவாங்க? திருவிருந்துல கூட பங்கேற்க முடியாத அளவுக்கு நீ பிஸி ஆயிட்டியான்னு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மனிதர்களுக்காய் பயந்து இன்றைக்கு திருவிருந்திலே பங்கேற்கிற அநேக கூட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். இரண்டாவது விஷயம், ஒருவேளை நான் இந்த திருவிருந்திலே பங்களிக்கவில்லை என்றால், இதை நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், தேவன் நிமித்தமாய் எனக்கு உபத்திரவம் வந்து விடுமோ, என் வாழ்க்கையில் ஏதாவது நடைபெற்று விடுமோ, கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், இழப்புகள் ஏதாவது நேர்பட்டு விடுமோ என்கிறதான பயத்துடன் இன்றைக்கு எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டதான பயம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எப்படிப்பட்டதான பயம் இருக்க வேண்டும்? எதை குறித்ததான பயம் இருக்க வேண்டும்? நித்திய ராஜ்யத்தை குறித்ததான பயம் நமக்கு இருக்க வேண்டும். நான் இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்கிறதான பயம் நமக்குள் இருக்க வேண்டும். நான் இதை பானம் பண்ணவில்லை என்றால் என்னுடைய ஆவிக்குரியதான சரீரம் மரித்து போய்விடும் என்கிறதான பயம் நமக்குள் இருக்க வேண்டும். நமக்கு அதெல்லாம் கிடையாது, அப்படிதானே? அவை குறித்ததான பயம் நமக்கு இல்லை. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா 55 1-2. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாதவர்களுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். எதுமா மகிழ்ச்சியா இருக்கும்? எது ஐயா மகிழ்ச்சியா இருக்கும்? உன் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். எப்பொழுது? இந்த ரசத்தை நீ பானம் பண்ணும் பொழுது, இந்த அப்பத்தை நீ புசிக்கும் பொழுது. அது எப்படிப்பட்டதான அப்பம் என்று இங்கே ஏசாயாவிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, இங்கே எதை சொல்லி இருக்கிறது? அதை குறித்ததான தாகமாய் இருக்கிறவர்களுக்கு, உலகத்தின் காரியத்தை குறித்ததான தாகத்தை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. நித்திய ராஜ்யத்தை குறித்ததான தாகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, எப்படி கவனிக்கணும் இங்க? எப்படி புரியுதா உங்களுக்கு? நாம் இன்றைக்கு திருவிருந்தை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? சரீர தாகத்துக்காய் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் வசனம் இங்கே சொல்லுகிறது, நித்திய ராஜ்யத்தை குறித்ததான தாகம் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அவர்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்படியாய், அவர்கள் வந்து புசிக்கும்படியாய், அவர்கள் வந்து பருகும்படியாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? ஓ தாகமாய் இருக்கிறவர்களே,
நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். யாரு? கர்த்தருடைய சரீரத்தை புசிப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை? பணம் தேவையில்லை. இந்த உலக தேவைகளை, இந்த உலகத்தின் நிமித்தமாய் இருக்கிறதான இந்த சரீரத்துக்கு நாம் அப்பம் புசிப்பதற்கு வேண்டுமானால் இன்றைக்கு பணம் தேவைப்படலாம். ஆனால் ஆத்தும சரீரம் திருப்தியடையும்படியாய், ஆத்தும சரீரம் புஷ்டியாகும்படியாய் நாம் புசிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தேவைப்படவில்லை? பணம் தேவைப்படவில்லை. வசனம் இங்கே சொல்லுகிறது, தண்ணீர் அண்டைக்கு ஓடி வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. பணம் தேவையில்லை. உன்னுடைய பணத்தை அவர் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல. மாறாக அவர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? பரலோகத்தை குறித்ததான தாகம் உனக்கு இருக்கிறதா என்பதை குறித்து அவர் நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நித்திய ஜீவனை குறித்ததான பசி உனக்கு ஏற்படுகிறதா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். உலகபூர்வமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் நன்கு பசித்து உணவை எடுத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் நோய்வாய்ப்படாமல் ஜீவன் உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிற விதமாய் காணப்படுகிறது. யாருக்கெல்லாம் உணவை குறித்ததான பசி ஏற்படுகிறதோ, யாருக்கெல்லாம் சரீரத்திலே தாகம் ஏற்படுகிறதோ அவர்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுது, உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அந்த சரீரத்துக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியதாய் காணப்படும். வியாதியை ஒரு பொழுதும் அது என்ன பண்ணாது? கொடுக்க மாட்டாது. அதையே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு ஓடி வாருங்கள் என்று. உனக்கு நித்திய ராஜ்யத்தை குறித்ததான தாகம் இருக்குமேயானால், உனக்கு பரலோகத்தை குறித்ததான பசி இருக்குமேயானால், தேவனை குறித்ததான பசி உனக்கு ஏற்பட்டிருக்குமேயானால், அந்த பசியோடு கூட அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நீ புசிப்பாயானால் ஆவிக்குரிய சரீரத்துக்கு அது புஷ்டி அளிக்கக்கூடியதான காணப்படும். ஆவிக்குரியதான சரீரத்தின் தாகத்தை தீர்க்கக்கூடியதாய் அந்த ரத்தம் காணப்படும். ஒருவேளை அந்த ஆவிக்குரியதான பசி ஏற்படாமல், ஆவிக்குரியதான தாகம் ஏற்படாமல் நீ திருப்பந்தியிலே கையளிப்பாயானால் அது உனக்கு எதுவாய் மாற்ற பண்ணும்? பசி இன்மையினால், தாகம் இன்மையினால் உனக்கு அது வியாதியை அளிக்கக்கூடியதாய் காணப்பட்டுவிடும். அது எப்படிப்பட்டதான வியாதியை அளிக்கும்? மரணத்தை ஏற்படுத்தக்கூடியதான வியாதி அளிக்கும். எந்த மரணத்தை அளிக்கக்கூடியதான வியாதி அது? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு பாதாளத்தில் தள்ளப்பட்டு போகிறதான மரணத்தை அளிக்கக்கூடியதான வியாதியா இது காணப்படும். இந்த உலகத்தை குறித்ததான வியாதி குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. இந்த உலகத்தை குறித்ததான மரணத்தை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. ஆவிக்குரியதான தாகத்தை குறித்தும், ஆவிக்குரியதான வியாதியை குறித்தும், ஆவிக்குரியதான மரணத்தை குறித்தும் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ன? நாம் திருப்பந்தியிலே பங்கேற்கவில்லை என்றால் ஊழியர் என்னை கேட்பார், நான் திருப்பந்தியிலே பங்கேற்கவில்லை என்றால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டு விடுவேன் என்கிறதான வருத்தத்தோட தான் இன்றைக்கு கையளிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்டதான உலகத்தின் நிமித்தமான தேவைகளோடு நீ கையளிப்பாயானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நீ ஆவிக்குரியதான மரணம் அடைந்த பிள்ளையாய் தள்ளப்பட்டு போவாய் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். தாகமுள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவான் என்று, பசியாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவான் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாததற்காக பொருட்களுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்.
இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பணத்தை எதற்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? திருப்தி அளிக்காத போஜனத்துக்காக நாம் இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்தி அளிக்க முடியாத தண்ணீருக்காக நாம் பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாய் நமக்கு தெரியும், இந்த சாப்பாடை சாப்பிடுறதுனால இந்த நேரத்துக்கு உணா எனக்கு சந்தோஷம் தரும், இந்த உணவை நான் எடுத்துக்கொள்வதின் நிமித்தமாய் இந்த நேரத்துக்கு வேண்டுமானால் அது எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாய் காணப்படும். ஆனால் நித்திய திருப்தியை அது ஒருபொழுதும் எடுக்காது, எனக்கு என்ன பண்ணாது, நிறைவாக்காது என்பதை நமக்கு நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெஸ்டான பிரியாணி சாப்பிடுறதுனால அந்த நேரத்துக்கு வேண்டுமானால் அது நமக்கு திருப்தி அளிக்கும். ஆனால் நிரந்தர திருப்தியை அது ஒருபோதும் என்ன பண்ணாது, அளிக்காது. ஒரு 4 மணி நேரம் கழித்து மீண்டுமாய் நமக்கு என்ன பண்ணும், வேறொரு பொருளின் மீது, வேறொரு உணவின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் பசி இந்த உலகத்துக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது, இந்த சரீரத்துக்கு ஆகாரம் தேவைப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நிலையில்லாத இந்த சரீரத்தின் உணவு தேவைகளுக்காய் நாம் பணத்தை வீணாய் விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்காய் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், பிரயாசப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். என்றைக்காவது கர்த்தருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிப்பதற்காக நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். என்றைக்காவது அவருடைய இரத்தத்தை பருகுவதற்கு நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோமா என்பதை குறித்து உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது கடைசி காலமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி நொடி பொழுதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை குறித்ததான தாகம் இல்லாமல் இருக்குமே ஆனால், நித்திய ராஜ்யத்தை குறித்ததான பசி உங்களுக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால், நீங்கள் தாகம் இல்லாதவர்களாய், பசி இல்லாதவர்களாய், அப்பத்தை புசியாமல், அந்த இரத்தத்தை பானம் பண்ணாமல், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல், மரணம் உங்களை ஆட்கொண்டு நித்திய மரணமாக்கிய அக்னி கடலிலே தள்ளப்பட்டு போவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை. வெளிப்படுத்துதல் 7:16-17. வாசிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து, இவர்களை மேய்த்து, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு, இவர்களை ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. எவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை? தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் பசி இருக்கிறதோ, அவர்களுக்கு அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வதின் நிமித்தமாய், அவருடைய சரீரத்தை புசிப்பதின் நிமித்தமாய், அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவதின் நிமித்தமாய் பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை. யாருக்கு? யாருக்கு? தாகம் இருக்கிறவர்களுக்கு. எதை குறித்ததான தாகம்? நித்திய ராஜ்யத்தை குறித்ததான தாகம். எதை குறித்ததான பசி? தேவனை குறித்ததான பசி. எதை குறித்ததான தாகம்? இயேசுவை குறித்ததான தாகம். எதை குறித்ததான பசி?
இயேசுவை குறித்ததான பசி. ஆராய்ந்து பாருங்கள். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உஷ்ணமாவது இவர்களை ஆட்கொள்வதில்லை, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீரின் ஊற்றண்டைக்கு நடத்துவார். யார் கொடுக்கிறது? யார் கொடுக்கிறது? உன் தேவை பரலோகத்தை குறித்து இருக்குமானால், உன் தாகம் பரலோகத்தை குறித்து இருக்குமானால், உன்னுடைய பசி நித்தியராஜ்யத்தை குறித்து இருக்குமானால், யார் உன்னை போஷிப்பது, யார் உனக்கு உணவளிப்பது, யார் உனக்கு தண்ணீர் கொடுப்பது? இங்கே வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான ஆட்டுக்குட்டியானவரே உனக்கு என்ன பண்றாரு? ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். உனக்கு ஒருபோதும் பசி அடையாதபடிக்கு நித்திய போஜனமாக்கிய அவருடைய சரீரத்தின் அப்பத்தையே உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இவ்வளவு நாட்கள் திருவிருந்தை குறித்ததான வெளிப்பாடு இல்லாதவர்களாய், எதற்காக நாம் திருவிருந்திலே கையளிக்கிறோம், எதற்காக திருவிருந்திலே நாம் பங்கேற்கிறோம் என்பதான வெளிப்பாடு உங்களிடத்திலே இல்லாமல் இருக்குமேயானால், இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவர் நிமித்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் இக்காரியமாய் காணப்படுகிறது. பரலோகத்தை குறித்ததான தாகம் உனக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். பரலோகத்துக்கு இருக்கிறதான தேவனை குறித்ததான பசி உனக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்ததான இயேசு கிறிஸ்துவோடு பசி உனக்கு காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியதான நித்தியமான, ஒரு பொழுதும் பசி எடுக்கக்கூடாததான அவருடைய சரீரத்தை அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுக்க கிருபை உள்ளவராய் காணப்படுகிறார். ஒரு பொழுதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுக்க கிருபை உள்ளவராய் காணப்படுகிறார். கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசித்து கடந்து போவோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, திக்கும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. யாருடைய கண்ணீர்? பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடு இருக்கிறவர்களுடைய கண்ணீர். பரலோகத்திற்கு குறித்ததான தாகம் இருக்கிறதானவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் என்று இங்க வாக்கு பண்ணி இருக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது எடுத்து வாசியுங்கள். மத்தேயு, நாம் வாசித்ததான மத்தேயு, இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த வெளிப்படுத்துதல் 21:4ஆம் வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான மத்தேயு 11:28 நாம் வாசித்து பிறகாக இதை வாசிக்கும் பொழுது இது இரண்டுக்குள்ளதான ஒற்றுமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் எதை குறித்து நம்மிடத்திலே சொல்லியிருக்கிறார், எந்த சமாதானத்தை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்துதான வெளிப்பாடு நமக்கு காணப்படுவதாய் காணப்படும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறம் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எதை குறித்ததான வருத்தம்? பரலோகத்தை குறித்ததான வருத்தம். எதை குறித்ததான பாரம்? நித்திய ராஜ்யத்தை குறித்ததான பாரம் உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் அவர் அண்டைக்குள் வரும் பொழுது அவர் என்ன பண்ண மாட்டார்? உங்களை ஒரு பொழுதும் தள்ளாதவராய். இப்ப வாசிங்க வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். எப்படிப்பட்டவர்களுடையது?
வருத்தப்பட்டு சிந்தப்படுகிறதான கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை. இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை. யாருக்கு? யாருக்கு? வருத்தப்பட்டு தேவன் அண்டைக்கு வந்தவர்களுக்கு மரணம் இல்லை. அவருடைய அப்பத்தை புசித்தவர்களுக்கு மரணம் இல்லை. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணினவர்களுக்கு மரணம் இல்லை. வாசிங்க. அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. என்று விளம்பினது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, பரலோகத்தை குறித்ததான தாகம் நமக்கு இருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்ததான பசி நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான அப்பமும் ரசமும் நமக்கு நம்முடைய ஆத்மாவை தகுதியாக்கும், புஷ்டியுள்ளதாயாக்கும், செழுமையானதாயாக்கும். ஒருவேளை அதை குறித்ததான தாகமோ அதை குறித்ததான பசி இல்லாதவர்களாய் நாம் அதை எடுப்போமானால் அபாத்திரவிதமாய் நாம் எடுத்ததின் நிமித்தமாய் நித்திய அக்னி கடலிலே நாம் தள்ளப்பட்டு போவோம் என்று வேதம் இங்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை திருப்தியாக்கும் உணவு அவருடைய சரீரம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உடைய திருவிருந்து ஆகிய உடைய சரீரத்தின் அப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது சுவாமி, உடைய ரத்தமாகிய இந்த திராட்சை ரசத்தை நாங்கள் பானம் பண்ணும் பொழுது தகப்பனே, நாங்கள் தாகத்தோடும் பசியோடும் அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்டதான வாஞ்சை எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து நீதியை குறித்து எங்களை வழிநடத்த கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. உடைய கிருபையின் இரக்கம் எங்கள் மீது பாராட்டுவீராக ஆண்டவரே. உடைய கிருபையின் இரக்கம் எங்கள் மீது இறங்கப்படுவதாக சுவாமி. அப்பா, நித்திய ராஜ்யத்தை குறித்ததான வெளிப்பாட்டிலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய், எங்களுடைய பசி நித்தியமாய் போக்கப்பட்டதான பசியாய் காணப்படும்படியாய் உம்முடைய சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உணவாக அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை அருளச் செய்வீராக. உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய கரத்தில் நாங்கள் முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.